கோவை மாவட்ட மதிமுக அலுவலகத்தில் புதன்கிழமை காலை 10 மணி அளவில் கோவை நாடாளுமன்ற தொகுதி திமுக வெற்றி வேட்பாளர் கணபதி ப. ராஜ்குமார், கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் ஆகியோர், மதிமுக அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ், மதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் கணபதி செல்வராஜ், பி. என். ராஜேந்திரன், மதிமுக உயர்நிலைக் குழு உறுப்பினர் ஆர். மோகன்குமார், மதிமுக அரசியல் ஆலோசனைக் குழு உறுப்பினர் சேதுபதி, மதிமுக சட்டத்துறை செயலாளர் வழக்கறிஞர் சூரி, நந்தகோபால், மதிமுக மாவட்ட துணை செயலாளர்கள் பயணியர் தியாகு, சித்ரா, தங்கவேலு, கருணாநிதி, மதிமுக பகுதி கழக செயலாளர்கள் எஸ்.பி. வெள்ளையங்கிரி, அன்பு, தர்மராஜ், முருகேசன், லூயிஸ், விஸ்வராஜ், சம்பத், மதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமச்சந்திரன், ஷாஜகான், கோபாலகிருஷ்ணன், பழையூர் கிருஷ்ணமூர்த்தி, ராஜீவ்குமார், ராஜன், தங்கவேலு, மதிமுக தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பேங்க் குமாரசாமி, விஜயகுமார், ஏசுதாஸ், காட்டூர் ஜம்பு மற்றும் அனைத்து மதிமுக தொண்டர்களுக்கும் தேர்தலில் சிறப்பாக பணியாற்றியமைக்காக நேரில் சென்று சந்தித்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். இந்நிகழ்வில் கோவை மாநகர் மாவட்ட திமுக பிளமேடு பகுதி இரட்டுச் செயலாளர் மா. நாகராஜ், காந்திபுரம் பகுதி செயலாளர் ஆர். எம். சேதுராமன், வட்டக்கழக செயலாளர்கள் சசிகுமார், ராமநாதன், எஸ். போஸ், டெம்போ சிவா, மாமன்ற உறுப்பினர் வித்யா ராமநாதன், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய கோவை நாடாளுமன்ற தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், அது சூலூர் தொகுதியாக இருந்தாலும் சரி, பல்லடம் தொகுதியாக இருந்தாலும் சரி, கவுண்டமலை தொகுதியாக இருந்தாலும் சரி, அதே போலவே இந்த கோவை வடக்கு தெற்கு சிறியானூர் தொகுதியாக இருந்தாலும் இதில் பணியாற்றிய அனைத்து நிர்வாகிகளும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்பிற்குரிய சகோதரர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முழு மனதோடு நம்முடைய மாமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட எல்லாருமே முழு மனதோடு தினமும் காலையில் எந்த தகவலை சொன்னாலும், வாட்ஸ்அப்பில் தகவல் சொன்னாலும், அது தேர்தல் பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, மக்கள் சந்திப்பாக இருந்தாலும், அனைத்து இடங்களிலுமே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் மிகச் சிறப்பான முறையில் பணியாற்றிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்கும் கோவை நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழுவின் சார்பிலும் மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் இதயம் கணிந்த நெஞ்சார்ந்த இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து எப்பொழுது போல் அன்போடும் பண்போடும் சிறப்பாக வேலை செய்துள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பெருமைக்காக சொல்லவில்லை, அனுபவத்தில் சொல்கிறேன். பல தேர்தல்களில் நான் பணியாற்றியிருக்கிறேன். அதே பங்களிப்பு, அதைவிட உத்வேகத்தோட இந்த தேர்தலிலே உங்கள் பங்களிப்பு என்பது எங்களுக்கெல்லாம் மறக்க முடியாத ஒரு அனுபவம். இதையெல்லாம் நாங்கள் என்றைக்குமே எங்கள் நன்றி உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஆனால் இது ஒரு இனிய தருணம். உங்கள் பங்களிப்பு சாதாரண பங்களிப்பல்ல. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றி.